கல்வி தந்த இறைவனும் நீயே. என்னுடைய குருவானவர் திரு சுகுமாரன் சார் அவர்கள் இந்த டீச்சர்ஸ் தினத்தன்று அவர்களை நினைவு கூறுகிறேன். என்னுடைய குருவானவர் என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற பல சட்டம் பிடித்த நபர்களை இந்த நீதித்துறைக்கு நீதிபதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் அரசு வழக்கறிஞர்களாகவும் பல பணிகளுக்கு திறம்பட அனுப்பி வைத்துள்ளார். அவருடைய அறிவே எங்களை இந்த அளவுக்கு வாழ வைத்திருக்கிறது, எங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறது. அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை. அவர் நீண்ட காலம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன். நன்றி சுகுமாரன் சார் அவர்களுக்கு. வணக்கம், என்னோட பேர் உம்முல் ஃபரிதா. நான் மயிலாடுதுறையில் JM 1 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் 2018 தான் சாரோட கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணேன். அப்போ அட்டென்ட் பண்ணப்போ எனக்கு அப்போ தான் புரியுது, லாவே வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி சார் வந்து சும்மா சார் வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. நான் காலேஜில் படிக்கும்போது கூட ப்ரொவிஷனில் உள்ள இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். ஆனால் வந்து எக்ஸாம் ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு வந்து சாரோட நோட்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நோட்ஸுனால் சார் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்துட்டு எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாது. ப்ரொவிஷனில் அவர் சொல்லியே தான் நடத்துவாங்க, இது எல்லாமே இது அப்படியே ஆக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது புரிகிற லாங்குவேஜில் வந்து அதே வேர்ட்ஸ் மாறாமல் சார் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சாரை பற்றி ஒரு ஃப்ரேஸ் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு கேண்டில் வந்து எப்படி வந்து தன்னை உருக்கி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குமோ, அதே போல் தான் சுகுமா சார் தன்னுடைய குரல் வந்து கரைஞ்சி அவர் நல்லா தன்னையே உருக்கி மற்றவங்களுடைய வாழ்க்கையில், நிறைய பேரோட வாழ்க்கையில், என்னை போல் நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அந்த நல்ல உள்ளத்துக்கு எங்களுடைய ஆசானுக்கு இந்த ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் அன்புதாசன். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வருகிறேன். என்னை போன்ற நீதிபதிகளையும் அரசு உதவி வழக்கறிஞர்களையும் இன்னமும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற எனது ஆசான் மூத்த வழக்கறிஞர் திரு சுகுமாரன் அவர்களை இந்த ஆசிரியர் தினத்தில் வணங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். வணக்கம், நான் ராதா. ஈரோடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறேன். நானும் சுகுமாரன் சாரோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுகுமாரன் சாரோடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. சார் எப்படின்னா ஏணி வந்து எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு உயரத்தில் எல்லாரையும் வச்சு அழகு பார்க்குற மாதிரி, ஆனால் ஏணியோட நிலைமை அப்படியே இருக்கும். அதே மாதிரி சார் வந்து எல்லாரோடைய வாழ்க்கையையும் உயரத்துக்கு கொண்டு போய் அழகு பார்த்தவர். அவருக்கு இந்த நல்ல நாளில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆசிரியர் தின விழா நாளில் சார் வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆசிரியராக இருந்து நல்லபடியாக அவர் நீண்ட ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடையும் இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த திருச்சி விமன் லாயர்ஸ் அசோசியேஷனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வாசுகி. நான் சென்னை எக்மோர் கோர்ட்டில் APPயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாரோட ஸ்டூடெண்ட். 2023 பேட்ச்சில் செலக்ட் ஆனேன். சாரோட கிளாஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு போனப்போ எந்த ஒரு ஹோப்பும் இல்லை, எழுதுவோம் அப்படின்னு தான் போனேன். பட் சார் கிளாஸை அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்தது, நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும்னு. அந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி லாவை நமக்கு கொடுப்பார் சார். நீங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், சார் சொல்கிறத தாண்டி ஒரு எழுத்து கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டாம். அவர் சொல்கிறத மட்டுமே நோட் பண்ணுங்கள், அவர் சொல்கிறத மட்டுமே கேளுங்க. எல்லா கிளாஸஸுமே அட்டன் பண்ணுங்கள், திரும்ப 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 அட்டன் பண்ணுங்கள். அதனால் தப்பு இல்லை, அது நமக்கு ரீகால் ஆன மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக நமக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுப்பார் சார். சட்டம் மட்டுமே இல்லை, நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார் எல்லா விஷயத்துலையுமே.
சார் சொன்ன ஒரு ஒரு 2 வார்த்தையை நான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு சாருக்கு நல்லாவே தெரியும். சொன்னால் சிரிப்பார் சார் கண்டிப்பாக. ஸோ வாட், எது நடந்தாலுமே ஸோ வாட் நெக்ஸ்ட், இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே. கண்டிப்பாக அது உண்மை. அந்த வார்த்தையில் அவ்வளோ உண்மை இருக்குது. அதை நீங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. சார் சொல்கிறத தாண்டி எதுவுமே வராது. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரை பார்க்கும்போது சார் அடிக்கடி சொல்லுவார், எக்ஸாம் கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா அதில் நான் தெரிவேன். எனக்கு சார் தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா சார் சொன்ன ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நம்மளோட எக்ஸாம் பேப்பரில் இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சார் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவார், அதை கூட நான் சைடில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம எக்ஸாம் பேப்பர் பார்க்கும்போது அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் சொன்ன சின்ன சின்ன வார்த்தையுமே நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது. ஸோ இது மாதிரி தான் படித்தேன். அவர் சொன்னதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். சார் சொன்னதை மட்டும்தான் செஞ்சேன். எங்கே கிளாஸ் போட்டாலும் போயிடுவேன். சார் கும்பகோணத்தில் போட்டாலும் போயிடுவேன், கடலூரில் போட்டாலும் போயிடுவேன், திருச்சியில் போட்டாலும் போயிடுவேன், மதுரையில் போட்டாலும் போயிடுவேன். சாரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. ஸோ எல்லாருமே படிங்க, நல்லா படிங்க, சார் சொல்கிறத படிங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆவீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கிடச்சது உங்களால் மட்டும்தான் சார். ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். தேங்க்யூ சார். வணக்கம். வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லலாம், வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லலாம், ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்றது நம்ம சாரோட ஸ்பெஷல். ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். Hi sir, how are you? Happy Teachers Day to the wonderful teacher. உங்களை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம் சார், டைம் இல்லை, அவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. சச் அ நோபல் பர்சனாலிட்டி யூ ஆர். பயங்கர ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பீரியடில் நாங்களாம் இருந்திருக்கோம். உங்கள்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, உங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரெஷராக பார்க்குறேன் சார் நான். ஏன்னா நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சார் நீங்கள் எனக்காக செதுக்குனது. தேங்க்ஸ் அ லாட். யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ சார். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, உங்களுடைய சர்வீஸ் தொடர்றதுக்கு எல்லாம் வல்ல இயற்கையை எப்போதும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் சார். பை சார். வணக்கம், நான் சாந்தி. கரும்பு தின்னு கசக்குமா, அது மாதிரி தான் எங்கள் சுகுமாரன் சாரை பற்றி இன்னைக்கு இல்லை வருஷக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அம்மா, என் கூட பிறந்தவங்க, என்னோட நண்பர்கள், இவங்க எல்லாரும் கொடுக்காத தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் என் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்தது யார் தெரியுமா? நீங்களும் நீங்கள் சொல்லி கொடுத்த பாட வகுப்புகளும் தான் சார். இன்னைக்கு இந்த சமூகத்தில் நான் தலை நிமிர்ந்து தைரியமாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட அறிவுக்கு, என்னோட அறிவை இத்தினோண்டு தான் சார். நான் சரியான ஒரு மக்கான ஸ்டூடெண்ட்டு சார். ஆனால் என்ன கூட புத்திசாலியாக உருவாக்க முடியும்னு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க சார். என்னோட ஆயுசையும் சேர்த்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கட்டும் சார். நீங்கள் என்ன மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கணும் சார். சார் நிறைய தைரியம், நிறைய தன்னம்பிக்கை, எல்லாத்தையும் உங்களோட நடை, உடை, பாவனை, சட்டத்தை இவ்வளவு காதலிக்க முடியுமா? சட்டத்தை இவ்வளவு நேசிக்க முடியுமா? சட்டத்தை இந்த அளவுக்கு பொறுப்போட நம்ம செயல்படுத்த முடியுமா அப்படின்னு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையோட நடைமுறையோட கடந்து சட்டத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார். உங்களோட நான் பயணம் பண்ணுறேன் அப்படிங்கிறதே எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம் சார். கடவுள் அந்த பிராப்தத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஜென்மம் மட்டும் இல்லை சார், இன்னொரு ஜென்மத்திலையும் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக தான் பிறக்க விரும்புகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு உங்கள் மேலே வந்து மிகப்பெரிய மதிப்பு கலந்த, மரியாதை கலந்த நிறைய பாசம் உண்டு சார். ஏன்னா நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கேன், எவ்வளவோ சாதிச்சிட்ருக்கேன், இன்னும் நிறைய சாதிக்க போகிறேன். இத்தனை வெற்றிகளுக்கும் மிக முக்கிய காரணம் நீங்கள் தான் சார். இது எல்லாமே உங்கள் காலடிகளுக்கு சமர்ப்பணம். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை சார், இன்னும் பல ஜென்மம் எடுத்தாலாவது என் நன்றி கடன் உங்களுக்கு தீரவே தீராதுங்க சார். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்கள் சுகுமாரன் ஐயாவோட நான் பயணம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் காலத்தில் உங்கள் கூட நாங்கள் வாழ்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேங்க சார். உண்மையிலுமே இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லணுங்க சார். உங்கள் கூட நான் பயணிக்கிறேன் இல்லையா, எப்போதும் உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேங்க சார். உங்களோட அன்பிற்கினிய மாணவி சாந்தி. வாழ்த்துக்கள் சார்.
உங்களோட கிளாஸ் வந்து எல்லாருமே ஒரு அட்வொகேட் ஆக்கி ஜட்ஜ் ஆக்கியிருக்கும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல மனுஷனை வந்து உருவாக்கியிருக்கீங்க. என்னைய ஒரு முதல் பட்டதாரியாக இளம் வழக்கறிஞராக தனியாக ஒரு அலுவலகம் போட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க சார். அது மாற்றுக்கருத்தில் என்னைய. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதன் ஆக்கிறத நான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறேன் சார். ஏன்னா உங்கள் கிளாஸில் நீங்கள் வந்து ஒரு அறநெறி கருத்துக்கள் நிறைய சொல்லுவீங்க. பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துக்கள், ஆணாதிக்கத்துக்கு எதிரான கருத்துக்கள், கடவுள் மறுப்பு கொள்கைகள், பெரியாரை கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. மற்றவங்க எல்லாருமே ஜட்ஜ்மெண்ட்டை நோட் பண்ணிருப்பாங்க. நான் வந்து இந்த அறநெறி கருத்துக்கள் எல்லாத்தையுமே பின்பக்கம் வந்து அப்படியே நோட் பண்ணிட்டே வருவேன் சார். அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சார். இன்னொரு குற்ற உணர்ச்சி வந்து எனக்கு இருக்குது. என்னென்னா, எப்பயுமே நீங்கள் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் அன்றைக்கி கிளாஸ் முடிஞ்ச உடனே போயிட்டு ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து மைக்கை பிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். இன்ன வரைக்கும் நடக்கலை. பட் அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து இந்த கிளாஸில் இருந்து இன்றைக்கி நீங்கள் நடத்துனீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் உடனே நான் படிச்சிடுவேன் சார். அது ஒரு கொள்கையாகவே நான் இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும். மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆசை தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், நான் ரஞ்சனி ரெங்கநாதன், advocate from Trichy. I'm really very grateful to be part of this video. தமிழ்நாட்டில் சட்டம் படித்த யாருக்கும் சாரோட பேர் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. I'm not exaggerating because Geethanan is not just a name, it's a brand. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜுடிஷியரி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கக்கூடிய 80% ஆஃப் பீப்புள் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அண்ட் ஒரு லா சப்ஜெக்டை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சாரால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும். சார், எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது உங்ககிட்ட. நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே புக் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். அண்ட் எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி கிளாஸ் எடுத்து கொடுக்கணும் சார். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயந்திராணி மேம் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். உங்களுக்கு என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். மேடம், thank you so much for giving this wonderful opportunity. Thank you. Hi, I am Gokila. I started my law practice in 2003, but after my marriage, I took a long break from court practice. Honestly, I felt I had lost touch with the law, that I had forgotten everything, and maybe I didn't have the courage to enter the court again. But then I started attending Sukumaran sir's classes. From the very first session, he made me believe in myself. He gave me the courage and confidence to restart my practice. And for that, I will always be grateful to him. I deeply admire his teaching, his patience, and his commitment. He is not just a teacher, but a true guide. This profession truly needs people like him. I sincerely wish him a long life, good health, and happiness always. Bye. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இன்றைக்கி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சிறந்த மனிதரை பற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். அவரை வாழ்த்தலான்னு சொல்லிட்டு, நம்மளோட சுகுமாரன் சார் தான். சுகுமாரன் சாருடைய சட்ட வகுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, சட்ட வகுப்புகள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கும் ஒரு அமைதியான சிறந்த வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் வந்து நம்மளுடைய சுகுமாரன் சார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ இன்றைக்கி நடந்துச்சுல வகுப்பு, இது மாதிரி ஒரு தினம் திருச்சியில் ஒரு வகுப்பு நடந்தது. அன்னைக்கு வந்து சார் வகுப்பு நடத்திட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து நான் மிகவும் மதிக்கிற ஜட்ஜஸில் ஒரு ஹானரபிள் ஜட்ஜு வந்து உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே பேசுவாங்கள்ல, லாஸ்ட்டாக பேசுவாங்கள்ல, அது மாதிரி சார் போய் அந்த ஜட்ஜு, நான் சொல்கிற ஜட்ஜு போய் பேச போகிறாங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குன்றனால என்ன பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே போனோடனே சொன்னாங்க, இது மாதிரி நான் வந்து சாருடைய மாணவன். நான் படிக்கிற காலங்களில் சார் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை, பயன்படு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் நான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோடனே சார், நம்ம சுகுமாரன் சார் என்ன பண்ணாங்கன்னா, எழுந்திரிச்சு அவருடைய முதுகில் தட்டி கொடுத்தாங்க. அது அந்த வார்த்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த பயன்படுன்ற ஒரு வார்த்தை, நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணாலும் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது
சரி நம்ம பயன்படுறதுக்கு தானே பிறந்திருக்கோம், அப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏந்திரிச்சிருவீங்க, உங்களுக்கு டவுன் ஃபீல் ஆகாது. அந்த வார்த்தை வந்து உங்களால் எல்லாரையும் மன்னிச்சிட முடியும், எல்லாரையும் உங்களால் ஈஸியாக மன்னிச்சிட முடியும். எவ்வளோ என்ன பண்ணியிருந்தாலும் ஈஸியாக மன்னிச்சிட்டு நீங்கள் வாழ்வீங்க. ஏன்னா பயன்படணும், அதுக்கு தானே பிறந்திருக்கிறோம் அப்படின்னு. அந்த வகையில் அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வார்த்தை தான். அது வந்து நம்ம எப்படி ஒரு அமைதியான சிறந்த வாழ்க்கையை வாழணுன்றதுக்கு ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இல்லையா. அதனால் சொல்கிறேன், சார் வந்து வாழ்க்கைக்கும் மிகச்சிறந்த ஆசிரியர் அப்படின்றது. அதனால் சார் ரொம்ப 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 நன்றி சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும் சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம், என்னோட பெயர் மு பல்கிஸ் பிபி. நான் அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல்ல இறுதி ஆண்டு பயில்கிறேன். உமன்ஸ் அட்வொகேட் அசோசியேஷன் வார்ட் ஸ்டடி சர்க்கிள்ஸ் நடத்தக்கூடிய கே சுகுமாரன் ஐயா அவர்களுடைய வகுப்புகளுக்கெல்லாம் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். அந்த வகுப்பு அட்டன் பண்ணுறது மூலயமா சிஜே எக்ஸாம்ஸ், ஏபிபி எக்ஸாம்ஸ் அண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் எல்லாமே எங்களுக்கு சாரோட வகுப்புகள் மூலயமா தெரிஞ்சிச்சு. அது மூலயமா சாரோட கிளாஸஸ் மூலயமா நாங்கள் லா காலேஜில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் எப்படி எக்ஸாம் எழுத முடியும், கேஸில் சார் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ்லாம் அதில் எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கு எங்களுக்கு சாரோட வகுப்புகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. சுகுமாரன் ஐயாவோட வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர். ஃப்ரெண்ட்லியாக நம்ம போய் அவர்கிட்ட எந்த டவுட்ஸ் வேணால் கிளாரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி சுகுமாரன் ஐயா வந்து எப்போதுமே ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டையும் அவங்களோட ஸ்கில்ஸையுமே அப்ரிஷியேட் பண்ணுவார். ஒருத்தவங்க ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டிக்கல் வந்து நல்லா இருக்குது, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவார். அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ண அவர் தவறியதே இல்லை. இந்த மாதிரி பண்புகள்லாம் ஐயா கிட்டேருந்து நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஆசானான சுகுமார ஐயாவே ஒரு பிராண்டு தான். சுகுமாரன் ஐயா அவர்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கிளாஸஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தினது எங்களோட ஜெயந்திராணி மேம் தான். உமன்ஸ் அட்வொகேட் அசோசியேஷனுக்கும் ஜெயந்திராணி மேமுக்கும் எங்களோட நன்றிகளை இந்த வாய்ப்பு மூலயமா நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேம். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சார். இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் சார். சுகுமாரன் சார் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு முன்னுரை பகுதியை கூட நான் படிச்சிருக்க மாட்டேன். இன்னும் நிறைய உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் கும்பகோணம் போகிறேன், சாரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண போகிறேன், அவர் கிளாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ண என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இன்றைக்கி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க சார். உங்களை பார்க்கணும், உங்கள் கிளாஸ்க்கு வரணும் அப்படிங்கிற ஏக்கம்லாம் எனக்கு இருந்தது அந்த நாட்களில். ஒரு கவிதை வரிகள் சொல்லட்டுங்களா சார்? விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான். அந்த ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எந்த நட்சத்திரத்தை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டனோ அதே நட்சத்திரம் விமன் அட்வொகேட் அசோசியேஷனில் வார்ட் ஸ்டடி சர்க்கிளில் என்னோடய பக்கத்துலேயே பல வகுப்புகளை எங்களுக்காக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. நானும் அதில் பயனடைந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு வழக்கறிஞருக்கு தேவையான அத்தனை விஷயமும் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்க முடியுது. இன்னும் உங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் சார். ஏன்னா நீங்கள் ஒரு ஆசான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கீங்க. ஒரு தகப்பனாரை போய் எல்லாரையும் அரவணைத்து அழைச்சிட்டு போகிறீங்க. நீங்கள் வகுப்பு எடுக்கக்கூடிய அந்த முறை வந்து வேறு யாராலும் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை சார். அந்த வகுப்பு ஒரு நாள் முழுவதும் நடக்கக்கூடிய வகுப்பை எவ்வளோ அருமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க சார். நீங்கள் ரொம்ப நாள் நீடூழி வாழணும் சார். எங்களை போன்ற எத்தனையோ பேர் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க சார். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு என்ற குரலுக்கு பொருத்தமான தங்களுக்கு மீண்டும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். Happy Teachers Day, Sukumar sir. I joined in 2014 and from the time I've joined, I've heard about your name. So there were many senior advocates who have suggested that I should join your class, get trained by you. And finally I got a chance
and you started taking class in Women Advocates Association of Tiruchirappalli, and truly it was amazing, sir. So I was literally feeling so bad that why I did not attend your class earlier. So you're a blessing, sir, truly. You're a blessing for all of us, for all the students, for all those who are aspiring not only to become judges, but also to become eminent lawyers, because we need good guidance, because we are students for life. So thank you, sir. I'm so happy that I got to meet you, I got to know you, and to be part of a generation where you have been taking class. Happy Teachers Day, sir. வணக்கம் குருவே, நான் உங்கள் மாணவி கற்பக செல்வி. தங்களின் நினைவில் நான் இருப்பேன் என்று நம்புகின்றேன். ஆம், அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் தற்பொழுது தூய தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று தானே நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆம், நான் ஏன் தூய தமிழில் பேசுகின்றேன் என்றால், தங்களை தற்பொழுது நான் மன்னராட்சி காலத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகின்றேன். ஆம், மன்னராட்சி காலங்களில் நீர்தான் என் அரசர், நான் தங்களது புலவர். ஆம், மன்னராட்சி காலங்களில் புலவர்கள் எல்லாம் மன்னரிடம் சென்று புகழ்ந்து பாராட்டி மன்னரை போற்றி புகழ்ந்து அவர்களிடம் பொற்காசுகளை பரிசுகளாய் அள்ளி செல்வர். அதுபோல நான் உங்களை புகழ்ந்து பாராட்டி பொற்காசுகளுக்கு பதிலாக உங்களது ஆசீர்வாதங்களை பரிசாய் அள்ளி செல்ல வந்துள்ளேன். ஆம், பலரும் பல விதங்களில் உங்களை போற்றி புகழ்ந்து பாராட்டி விட்டார்கள். என் பாணியில் தங்களின் பெயரை வைத்தே உங்களை போற்றி புகழ வந்துள்ளேன். ஆம், சு என்னும் முதல் எழுத்து கொண்ட சுத்தமான நெஞ்சம் உடையோரே நீர் வாழ்க. கு என்னும் இரண்டாம் எழுத்தை கொண்ட குற்றமற்ற செயல்களை செய்ய வேண்டி எங்களையெல்லாம் போதிக்கும் எங்கள் குல ஆசானே நீர் வாழ்க. மா என்னும் மூன்றாம் எழுத்தை கொண்ட மாபெரும் மனிதனே நீர் என்றும் நீர் வாழ்க. இன் என்பது உங்களின் கடைசி எழுத்து, அதாவது இறுதி எழுத்து. நிறைவு பெற்ற எழுத்து சொல்வது சரியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆம், உங்களுக்கும் இன் என்பது நிறைவாய் அமையும். அரசன் என்ற சொற்களில் இன் என்பது நிறைவாய் அமையும். ஆம், ஆகையால் அரசன் என்றால் சுகுமாரன் என்றும், சுகுமாரன் என்றால் அரசன் என்றும் இணைந்தியும் ஒன்றிணைத்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் என்றுமே எங்களுக்கு அரசன் என்பது கூறி நீங்கள் என்றும் நீடூழி வாழ்க வேண்டும் என்று எங்கள் அரசனை போற்றி புகழ்கிறேன். இந்த அடியேனாகிய உங்களது புலவர். ஆக இன்றைய நீதிபதிகள் உங்கள் வகுப்பினால் தேர்ச்சி பெற்ற நீதிபதியான அனைவரும், உங்கள் வகுப்பினால் தேர்ச்சி பெற்ற அரசு வழக்கறிஞர்களாகிய அனைவரும், இப்பொழுது உங்களது வகுப்புகளுக்கு மாணவியாக வந்துள்ள என்னை போன்ற மாணவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் அரசன்தான் என்று, இந்த அரசன் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்துடன் வாழ வேண்டும் என்று போற்றி புகழை வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா.